தலைய சொரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கையால சமைச்சுக்கிட்டும் இருந்தா. திரும்ப திரும்ப கிச்சன் வாசல பாத்துக்கிட்டு குழப்பமா இப்படி சொன்னா. எங்க இருந்து வந்துச்சோ எப்படி வந்துச்சோன்னு புரியவே இல்ல. எனக்கு வந்த இந்த பேனு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கே. எனக்கு பேன் பிடிச்ச விஷயம் எங்க மாமியார் வீட்டுக்கும் அங்க ஆபீஸுக்கும் தெரியாம இருக்கணும். எவ்வளவோ ஜாகிரதையா இருக்கேன், ஆனா இந்த பேன் தொல்லை குறைய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தலைய சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா. அதுக்குள்ள மாமியார் சாரதா கிச்சனுக்குள்ள வர்றது தெரிஞ்சது அவளுக்கு. உடனே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுட்டா. ஐயோ, அத்தை வராங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சமைக்கிறத விட்டுட்டு பக்கத்துல இருந்த ஷாலை எடுத்து தலையில சுத்திக்கிட்டா. அந்த நேரத்துலதான் மாமியார் சாரதா கிச்சனுக்குள்ளார வந்தாங்க. ஏமா, சமையல் முடிஞ்சிருச்சா? அங்க உன் புருஷனும் மாமாவும் சாப்பிட்டுட்டு கிளம்ப டைனிங் டேபிள்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தலை முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க மருமகளை பார்த்து சாரதா சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா கிட்ட சொன்னாங்க, நீ சாஃப்ட்வேர் மருமகளா இருந்தாலும் வீட்ல மட்டும் நீயே நல்ல ஒரு மருமகளா இல்லத்தரசியா மனைவியா தலையில முக்காடு போட்டுக்கிட்டு வேலை செய்யறமா. உன்னை மருமகளா அடைஞ்சது நான் எந்த காலத்துல செஞ்ச புண்ணியமோ. ஐயோ அத்தை, இதெல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. சமைச்சிட்டு இருக்கும் போது முடி விழாம இருக்கணுங்கிறதுக்காக தலையில இப்படி ஷால ஃபுல்லா சுத்திக்கணும்னு எனக்கு சின்னதுலயே சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி மருமகளே, சமைச்சத கொண்டு வந்து டைனிங் டேபிள வை அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல கொண்டு வந்து வச்சா. சாரதா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அங்க வந்தாங்க. அத்தை, நீங்க இவங்கள கவனிச்சிட்டு இருங்க, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். போமா மருமகளே, இவ்ளோ நேரம் சமைச்சிட்டு இருந்தல்ல, முகம்லாம் ஒரே வேர்த்து இருக்கு, போய் கழுவிட்டு வா அப்படின்னு சாரதா சொன்னதும் இதுதான் சான்ஸ்னு நினைச்ச பேன் மருமக அனாமிகா வேக வேகமா பெட்ரூமுக்கு ஓடி போனா. பாத்ரூம்ல போய் ஷால கழட்டி பார்த்தா தலையில இருந்த பேனு அந்த ஷால்ல குதிச்சுக்கிட்டு இருந்தது. அத பார்த்து கேவலமா முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா. ஐயோ, என்னால இந்த பேன் தொல்லையை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஷவர் ஓபன் பண்ணா. ஷவர்ல இருந்து தண்ணி கொட்டுச்சு. அதே சமயத்துல டைனிங் டேபிள் கிட்ட சாரதா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரசாதும் ரமேஷும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா தலையில தவளை சுத்திக்கிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சாரதாவும் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் தலையில துணிய சுத்திக்கிட்டு U1 சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஆபீஸ்ல சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு சுமதி அங்க வந்தா. ஐயோ அனாமிகா, ஆபீஸ்ல கூட இப்படி தலையில துணிய சுத்திக்கிட்டு தான் உட்காந்துருக்கணுமா? மத்த பொண்ணுங்களை பாத்தியா, எல்லாரும் லூஸ் ஹேர் விட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அனாமிகா தலையில இருந்த ஷாலை இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. அத பார்த்து கோவப்பட்ட அனாமிகா, மரியாதையே என் ஷால்ல இருந்து கை எடுக்கிறியா? ஏன் முடி ஏன் இஷ்டம், நீ போய் உன்னோட வேலையை பாரு சுமதி, போ அப்படின்னு சொன்னதும் சுமதி சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு ஷால்ல இருந்து கையை எடுக்கிற மாதிரி எடுத்து லபக்குன்னு அனாமிகா தலையில இருந்த ஷாலை இழுத்தா. அவ்வளவுதான். அப்போ எல்லாரும் பேனால நிரம்பி போன அனாமிகா தலைய பார்த்து சிரிச்சாங்க. டேபிள் மேல சிஸ்டம் மேல எல்லாம் பேன் எகிரி குதிச்சுக்கிட்டு இருந்தது. ஹேய், இத பாத்தியா நீ? அனாமிகா இவ்ளோ நாள் அவ முடிக்காக துணி கட்டிக்கல, இப்படி பேனு தலையில இருந்து வெளியே விடாம கட்டிக்கிட்டா. இவள நீ என்னன்னு நினைச்சிட்ட அப்படின்னு சுமதி கிண்டலா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து அனாமிகா கவலைப்பட்டா. தலை குனிஞ்சுக்கிட்டே இருந்தா. அந்த நேரத்துல அனாமிகா டேபிள்ல இருந்த லேண்ட்லைனுக்கு போன் வந்துச்சு. அது பாஸ் கிட்ட இருந்துதான்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்திட்டாங்க. அனாமிகா போனை எடுத்து பேசினா. வந்துகிட்டு இருக்க சார் அப்படின்னு சொல்லி அனாமிகா மறுபடியும் ஷால போட்டுக்கிட்டு வந்தா. அப்போ பாஸ் ஒரு ஃபைல ஓபன் பண்ணி பார்த்தாரு. அதுல இருந்து பேன் எகிரி குதிச்சுக்கிட்டு இருந்தது. அது பார்த்து அனாமிகாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அனாமிகா, நீங்க வீட்டுக்கு போய் வீட்ல இருந்து வேலை செய்யுங்க போங்க. நீங்க இப்படி பேன் தலையோட இங்க வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஃபைலை எடுத்துக்கிட்டு எதுவும் பேசாம மௌனமா அங்கிருந்து போயிட்டான். சோகமா வீட்டுக்கு வந்த மருமகளை பார்த்து சாரதா நினைச்சாங்க, வேலை அதிகமா இருக்கு போல, ஊருக்கு போற விஷயத்த அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாங்க சாரதா. அனாமிகா வாஷ்ரூம் போய் ஷவரை திறந்து விட்டுட்டு அதுக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு சாயந்தரம் ஷாலை போட்டுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட காஃபி எடுத்துக்கிட்டு அத்தை வந்தாங்க. மருமகளே, நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம், ரெடி ஆயிரு. சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா சொன்னா. மறுநாளே அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்க. அனாமிகா தலையில ஷாலை கட்டிக்கிட்டு இருந்தா.
மருமகள இப்படி வெளியில வரும்போதாவது தலையில கொஞ்சம் காத்து பட விடுமா. வேண்டாம் அத்தை, இந்த தூசி பட்டு முடியெல்லாம் கொட்டிடும் அத்தை. துணிய கட்டிக்கிட்டே இருக்க, தூசி பட்டுச்சுன்னா ஷாலா இருந்தா வாஷ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னதால சாரதா வேற எதுவுமே பேசல. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பஸ் எப்ப வருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு ஒரு காத்து அடிச்சுது. அப்போ திடீர்னு அனாமிகா தலையில இருந்த ஷாலு பறந்து ஓடிடுச்சு. அவ்வளவுதான், அவ தலையில இருக்கிற பேனு நாட்டியம் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அத பார்த்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த எல்லாரும் பல்ல காட்டி கைய தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனாமிகா தலை குனிஞ்சு நின்னா. சாரதா ஷாக் ஆயிட்டாங்க. சிரிச்சிட்டு இருந்தவங்கல்ல சாரதாவை சுத்தமா பிடிக்காத சுஜாதாவும் இருந்தாங்க. அப்ப சுஜாதா அங்க வந்து, பாத்தீங்களா கொடுமைய, சாரதா தன்னோட மருமக சாஃப்ட்வேர் ஜாப் பண்றான்னு பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இவ தலையில ஷாலை சுத்திக்கிட்டு தலைமறைவா சுத்திக்கிட்டு இருந்தது காரணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருச்சே. பாத்தீங்களா, இப்ப சாயம் வெளுத்துருச்சே அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்தவங்களும் அதை கேட்டு சிரிச்சாங்க. அதை கேட்டு சாரதாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அனாமிகா, கொஞ்சம் உன் தலைய பலமா ஆட்டு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தன்னோட தலைய வேகமா ஆட்டினா. அவ்வளவுதான், அனாமிகா தலையில இருந்த பேனெல்லாம் பறந்து போய் அங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க மண்டையில விழுந்துச்சு. அப்போ சிரிச்சிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அத பார்த்து மாமியாரும் மருமகளும் சிரிச்சுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அன்னையில இருந்து அனாமிகாவோட பேன் போக அவளோட மாமியாரும் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கலாம் அனாமிகாவோட பேன் தொல்லை போக இன்னும் எத்தனை நாள் ஆகுது, இது எந்த நாள்ல தீரும்னு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை